கைண்ட்லி யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் மக்களே. குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. Stand-up comedians and the people who abuse them on Twitter. I love you. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீ போன்ல பாத்தீங்கன்னா உனக்கு எப்படி சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களை காமெடி போன்ல பார்த்தா சிரிப்பு வராது, நேர்ல வந்து பாரு, நேர்ல வந்து டேஷ் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கிளைமர் போடலாம்ல. ரெண்டாவது இது 18+ கண்டென்ட்னு ஒரு டிஸ்கிளைமர் போடலாம்ல. சரி பண்ணி சோஷியல் மீடியா. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் +30 குயின்ஸ். இன்னைக்கு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்ம என்ன ஸ்க்ரோல் பண்ணாலும் ஒரு வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. ஸ்டாண்டப் காமெடியனோட இந்த பேட் வேர்ட்ஸ். சரி, என்னதான் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டுன்னு அவரோட இதுவுலேயே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வல்கராக சொல்லி வச்சிருக்காரு. ஏன் இந்த டாப்பிக்கை நான் இன்னைக்கு பேசுறேன்னா, நிறைய குழந்தைங்க இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க கற்றுக்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு சில கேள்விலாம் இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் கிட்ட இருக்கு. நான் கமெண்ட் செக்ஷனில் போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், அந்த ஸ்டாண்டப் காமெடியன் அவரோட வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ல கேட்டிருக்காரு. கேட்டது இல்லாமல் நேர்லயும் போய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு ஒரு சூப்பரா ரிப்ளை. வெர்பல் அபியூஸ் பண்ணுவீங்க என்ன? ஓ அது நீதானா? மனசுக்கே என்ன அபியூஸ் பண்ற சந்தோஷமா சொல்றான். உங்க ப்ரோ உங்களை 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டேன் நான். அது நானா ப்ரோ? நான் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது நானா ப்ரோ அது அப்படின்னு. இப்போ என்ன சார்? இப்போ ரியல் டைம்ல வீடியோ கொடுத்து போறான். என்ன டைப் பண்ணி என்ன போடுவ? ஆமா சரி, நீ எனக்கு என்ன பண்ண கொடுத்த? இப்போ நான் வந்து வீடியோவாவே போடுறேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு சில கேள்விலாம் இருக்கு. நான் கமெண்ட் செக்ஷன்ல கேட்க விரும்பல. இன்கேஸ் நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க என்கிட்ட பர்சனலாவே மெசேஜ் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்க இந்த மாதிரி தான் பேச போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீ போன்ல பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களை கொஷின் பண்ண ஒருத்தரை, நேர்ல வந்து கொஷின் பண்ண ஒருத்தரை தகாத வார்த்தையில பயங்கரமா பச்சை பச்சையா கேக்குறீங்க. இந்த ஷோவை நேர்ல பார்க்க முடியாதவங்க போன்ல பாக்குறாங்க, ஓகேவா? ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், நார்மலாவே ஒரு காமெடியனுக்கு அழகு என்ன? உன் காமெடிய போன்ல பார்த்தா என்ன, நேர்ல வந்து பார்த்தா என்ன? எங்க பார்த்தாலும் நீ எங்களை சிரிக்க வைக்கணும், அதுதானே உன் வேலை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உன் காமெடியை போன்ல பார்த்தா சிரிப்பு வராது, நேர்ல வந்து பாரு, நேர்ல வந்து டேஷ் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். நீ காமெடியை தரமா கொடுத்தீங்கன்னா நேர்ல வந்து பார்த்தாலும் காமெடி சிரிப்பா இருக்கணும், போன்ல பார்த்தாலும் காமெடி சிரிப்பா தான் இருக்கணும். ரெண்டாவது, நீ இந்த மாதிரி அசிங்கமா தான் பேசி எல்லாத்தையும் பண்ணுவேனா, நீ உன்னோட சோசியல் மீடியால நேர்ல வந்து பாரு, அப்பதான் சிரிப்பு வரன்ற. அப்புறம் ஏன் நீ வந்து சோசியல் மீடியால உன்னோட இந்த காமெடி கண்டென்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ற? நேர்ல மட்டும்தான் என்னோட காமெடியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ டிஸ்கிளைமர் போடலாம்ல. ரெண்டாவது, இது 18+ கண்டென்ட்னு ஒரு டிஸ்கிளைமர் போடலாம்ல. சரி பண்ணி சோசியல் மீடியாலேயே போடுற. அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இது 18+ சொல்லிட்டுன்னு ஒரு சின்ன வார்னிங், நீங்க ஒரு டிஸ்கிளைமர் போடலாமா இல்லையா? நீ இவ்வளவு அசிங்கமா பேசி நீ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவ, அதை நாங்க பார்ப்போம், குழந்தைங்களும் பார்ப்பாங்க. இதுக்கு நீ வந்து உனக்கு கேள்வி கேட்டு உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தரை நீ வந்து போன்ல பாத்தீங்கன்னா உனக்கு எங்க வந்து சிரிப்பு வரும்? நீ போன்லயே டேஷ் பண்ணு, நேர்ல வந்து பாரு சிரிப்பு வரும்ன்ற. நேர்ல வந்து பார்த்துமே சிரிப்பு வரலன்னு நீ கேட்ட கேள்விக்கு ஓகே பரவாயில்லன்னு அவர் உனக்கே தகுதி. வெர்பல் அபியூஸ் பண்ணுவீங்க என்ன? ஓ அது நீதானா? மனசுக்கே என்ன அபியூஸ் பண்ற சந்தோஷமா சொல்றான். உங்களை ப்ரோ உங்களை 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டேன் நான். அது நான் தான் ப்ரோ. நான் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது நான் தான் ப்ரோ அது அப்படின்னு. இப்போ என்ன வந்துச்சு? இப்போ அவர்கிட்டயே சொல்றேன், நேர்ல வந்து பார்த்தாதான் சரி போறேன். ஒரு காமெடிக்கு அழகே நேர்ல பார்த்தாலும் சரி போன்ல பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் ஒரு காமெடியை நீ சிரிக்க தான் வைக்கணும். இதுதான் உன்னோட வேலை. நீ இந்த வேலையை நீ தான் சூஸ் பண்ணிருக்க. செகண்ட் திங், அந்த வீடியோ பாரு. சிரிப்பே வரல. வரும் உனக்கு. இங்க என்ன பண்ற? நீங்க வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டாண்ட் அப் தப்பா பேசுறீங்க. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்கார்ந்து வேண்டாம் சத்தம் தெரியுமா? இங்க நின்னு பேசுறது வந்து இவன ட்விட்டர்ல உட்கார்ந்து சிரிப்பே வரல. வரும் உனக்கு. நான் இவ்வளவு திட்டதான ஒருத்தர் இங்க வந்து நின்னு பேசிப்பாரு, இந்த மேடை மேல நின்னு பேசிப்பாரு, அப்பதான் வந்து அதோட கஷ்டம் தெரியும்னு. நான் ஏன் வந்து நின்று பேசணும்? நீ தானே இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண.
நீ தானே இந்த எனக்கு ஸ்டாண்டப் காமெடி தான் வரும், நான் காமெடின்னு சொல்லிட்டு நீ தானே சூஸ் பண்ண. இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு தானே நீ வர. மக்களை மகிழ்விக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும், இதுதான் என் தொழில் தானே நீ வர. அப்புறம் நீ அதை தானே செய்யணும். நீ ஒழுங்காக காமெடி பண்ணினா ஏன் உன்னை கேள்வி கேட்க போகிறாங்க? நீ காமெடி ஒழுங்காக பண்ணல, அப்போ உன்னை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்டவங்ககிட்டே நீ வந்து இங்கே நின்று பாருன்ற. அவர் என்ன வேலை செய்வாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவரே கொஸ்டின் பண்ணுற. அப்போ நீ அவரோட வேலையை போய் செஞ்சு பாரு, அப்போ தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அவங்க வேலையில் இருக்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு தான் நம்ம அந்த ஜாபை வந்து சூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்புறம் நீ வந்து இங்கே நின்று பாரு, நீ உன் பேர் என்ன, உன் பேர் என்ன கேட்டதுக்கெலாம் வந்து காமெடின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு திரியிற. இதெல்லாம் காமெடியா? ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னா என்ன? அதாவது சில பேர் கேள்வி கேட்குறாங்க, இந்த காமெடியெல்லாம் பார்க்கவே சகிக்கல, கேட்கவும் சகிக்கல, ஆனால் அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் எப்படி கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நிறைய பேரோட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான காமெடி ஷோக்கெலாம் நம்ம வந்து நேரில் போய் விசிட் பண்ணி நம்ம பார்க்குறோன்னு போனோன்னா நம்ம காசு கொடுத்துட்டு உள்ளே போய்டும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டுக்கு உள்ள என்ன நடக்கும், என்ன நம்ம நினைப்போம்னா, நம்ம ஒரு காமெடி ஷோக்கு போகிறோம், நம்ம சிரிக்க போகிறோம், நம்ம நல்லா சிரித்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் போவோம். செகண்ட் திங் வந்து அங்கே இருக்க ஆம்பியன்ஸ், நம்மளை சுற்றி இருக்க மக்கள், ஒரு சின்ன விஷயத்துக்கு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது சிரித்தா அப்படியே கண்டினியூஸாக நாமளும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அவரை சில பேருக்கு வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். காமெடி இருக்கோ இல்லையோ அவரோட இந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டும் நம்மளோட மைண்ட் செட்டும் பின்னாடியே வந்து அவங்க கொடுக்குற பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அப்புறம் எல்லாரும் கிளாப் பண்ணுறது, கிளாப் பண்ணலனாலும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண அங்கே இருக்க மக்கள் வந்து தானாகவே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அதுக்கான ரீசன். ரெண்டாவது, அந்த ஆள் சரியான இன்சேன் நினைக்கிறேன். ஒரு காமெடி எப்படி பண்ணணும்னு தெரியல, இதில் காமெடி நீ சரியாக பண்ணலன்னு கேட்டோன்னே நீ இவ்வளோ கேள்வி கேட்குற. ஓகே ஃபைன், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நீ கேட்குறல்ல, உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே தெரியல. மக்களுமே உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க. அங்கே இருக்க Sutherland. Wow. Why? ஏன்னா அவங்க வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க, சரி ஓகே. ஆனால் அதெல்லாம் தாண்டி நமக்குள்ளேயே ஒரு இது இருக்கும்ல, இதெல்லாம் ஒரு காமெடியா? அடுத்தவனை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துகிறாங்க, அடுத்தவனை வந்து எப்படி சொல்கிறது, பாடி லாங்குவேஜை வச்சு அடுத்தவனை வந்து பாடி ஷேம் பண்ணுறது, அடுத்தவனை அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் வச்சு சிரிக்கிறாங்கன்னும் போது பக்கத்தில் இருக்கவங்க சிரிக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் சிரிப்பு வந்துடும். அதுதான் அங்கே இருக்க என்விரான்மெண்டலோட சுச்சுவேஷன். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஒரு ஹியூமன் பீயிங். இந்த மாதிரி ஆளெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. அங்கே சிரிக்கிறாங்க, இதில் காமெடியே கிடையாது. இதுக்காக அவங்க சிரிக்கிறாங்கன்றதுக்காக நாமளும் சிரிக்கக்கூடாது. அவங்க இந்த மாதிரியான காமெடியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சிரிக்காமல் ஜஸ்ட் ஒரு சின்ன எதிர்ப்பு அவங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஓகே, இது காமெடி இல்லை போல இருக்குது, இனிமேல் நம்ம இதை விட நல்லா காமெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்க பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த கூட உன் பேர் என்ன, உன் வேலை என்ன, ஆமாம் நீ இந்த வேலை தான் செய்கிற, நீ நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா இப்படி தான் நடக்கும். ஒரு பைலட் வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ரூம் இருக்கா, பாத்ரூம் இருக்கா, அங்கே நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டியா, என்னது இது? முக்கியமாக அந்த இடத்துல கேட்குற சிரிப்பு சத்தம் வந்து லேடிஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க, சிரிக்காதீங்க. நீங்க பண்ணல, நீங்க வந்துட்டு ஒரு டெடிகேட்டடான லாயர் பாய். அந்த மைக் போடுங்க, மைக் சார். ஓகே சார், 16 மீட்டர் பெருமாள் வாழ்க. ஆனா நான் 9 கேட் படிக்கிறேன், ஒரு கதை மட்டும் சொல்றேன். எனக்கு அவ்வளவு ஆசை, நீங்க என்ன ஆம்பளைங்க நின்று கேள்வி கேளுங்க. நாம காசு கொடுத்து போய் உன்னோட காமெடி ஷோவுக்கு நாங்கள் வரோம், நீ எங்களையே கேள்வி கேட்பியா? நீ என்ன ஃப்ரீயாக எங்களுக்கு ஷோ நடத்தி கொடுக்குற, நாங்கள் நீ கேட்குற கேள்வி கேட்டுட்டு அமைதியாக வரதுக்கு எனக்கு தெரியல. அவர் அந்த கேள்விலாம் கேட்குறாரு, அங்கே இருக்க ஆடியன்ஸ் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது இந்த மாதிரியான காமெடி ஷோக்கு போய் இந்த மாதிரி தப்பாக பேசினாங்கன்னா தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. என்ன வந்து நீ ட்விட்டரில் அப்யூஸ் பண்ணுறியான்னு கேட்குறேன், நீ நேர்லேயே அப்யூஸ் பண்ணுறீங்கனால என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு இது இருக்குது, தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? பொது வெளியில், சமூகத்தில், சமூக ஊடகங்களில் இதெல்லாம் என்னது இது? நீ வந்து அவ்வளோ கேள்வி கேட்குற, இதெல்லாம் ஒரு காமெடி, இதெல்லாம் ஒரு ஜாலியான ஷோன்னு சொல்லிட்டு மக்களும் அதை தேடி ஓடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி மக்களை தான் நம்ம சொல்லணும். தயவு செஞ்சு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாது. அண்டு நம்ம மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சில திரைப்படத்துலலாம் வந்து வடிவேல் அடி வாங்குறதையும், செந்தில் அடி வாங்குறதையும், அவங்கள வந்து பாடி ஷேம் பண்ணுறத, மூஞ்சி இப்படி இருக்கு, வராம்பரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறத நம்ம படத்துலையுமே வந்து அந்த மாதிரி காமெடியெல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பண்ணும்போது நம்ம வந்து சிரிக்கிறோம், ஏற்றுக்கிறோம்.
அதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற தப்பே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சில்லியான காமெடியான ஆளுங்கெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டப் காமெடியன், நான் பண்ணுறது எல்லாமே காமெடி தான், நான் உன் பேரை கேட்டால் கூட காமெடி தான், நான் ஊரை கேட்டால் கூட காமெடி தான், நான் அசிங்கமாக பேசுவேன் அது கூட காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. இந்த மாதிரியான மக்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. எல்லா ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்க்கும் சொல்கிறேன், காமெடின்றது அடுத்தவங்களை நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல புனிதமான தொழில். அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு 100, 150 இல்லைன்னா 1000 மக்கள் முன்னாடி நின்று நீங்கள் பேசுகிறீங்க ஃபியரே இல்லாமல்னா அதுக்கு உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஆனால் அதை நம்ம எப்படி பேசுகிறோம், மக்கள்கிட்ட ஒரு காமெடி மூலிமா எப்படி ஒரு நல்ல கருத்தை எடுத்துன்னு போய் சேர்க்கணும் அப்படி யோசிங்க. அதை விட்டுட்டு உன் பேரை கேட்குறது, அசிங்கமாக பேசுறது, இதுதான் காமெடி நினச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி மக்களை என்கரேஜும் பண்ணாதீங்க மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் லைக் போடுறது, அவங்க கமெண்ட் கீழே போய் என்ன சொன்னாலும் அவங்களாம் கேட்கவே மாட்டாங்க. நேரில் பார்க்க முடிஞ்சவங்க நேரில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்குங்க. பார்க்க முடியாதவங்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே அவங்கள கழுவி ஊற்றுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இதை எல்லாமே நம்ம வீட்டு குழந்தைங்கள பார்க்குறாங்க. இவன் சொல்லுவார், உன்னை யார் ஃபோனில் பார்க்க சொன்னது? வர முடியாதவங்க ஃபோனில் தான் பார்க்க முடியும், வர முடிஞ்சவங்க தான் நேரில் வந்து பார்க்க முடியும். நீ ஏன் முதல்ல ஃபோனில் இதை வந்து வெளியிடுற? உன் மேலேயும் தப்பு இருக்குது தானே. இவங்க காமெடி பண்ணிட்டாங்கன்னா இவங்க பெரிய இதுவும் நினைப்பு, நாம தான் எல்லாத்துலேயும் டாப்பு, உன்னால் இதை பண்ண முடியுமா, இங்கே வந்து நின்று பாரு அப்படிலாம் சொல்கிறது. அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்களுக்கு பெருசு தான். அவரோட தொழிலில் நீ போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம். உன்னோட தொழில் உனக்கு கஷ்டம் தான், நீ தான் அதை சூஸ் பண்ணி வந்திருக்க, அதுக்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் ஏற்றுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காமெடி பண்ணும்போது இந்த மாதிரியான அப்யூசிவ் வேர்ட்ஸு, பேட் வேர்ட்ஸு, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸு, 18+ கண்டென்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 18+ன்னு சொல்லிட்டுன்னு உங்கள் தம்ப்நெயில்ல நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதே போட்டுருங்க. இல்லை நான் போட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இது வந்து எல்லா ஸ்டாண்டப் காமெடியனுக்கும் பொருந்தும். நிறைய நல்ல ஸ்டாண்டப் காமெடியன்ஸும் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பெரிய இதுவும் நினச்சிட்டு உங்களை பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் லைக் போட்டு இவங்களுக்கு கிளாப் பண்ணி இவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.